ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு லீட் கோட் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய லீட் கோட் ப்ராப்ளம் வந்து வேலிட் பேரந்தசிஸ். இது மோஸ்ட் ஆஃப் த நம்ம கோடிங் சேலஞ்சஸ் ஆர் மெனி கம்பெனிஸ் அட்டன் பண்ணும்போது இந்த வேலிட் பேரந்தசிஸ் வந்துட்டு ஒரு கொஷனாக கேட்கப்படும். இது வந்து ஒரு ஈஸி சம். ஸோ லைக் என்னன்னா அவங்க ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டாங்க. அதில் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரந்தசிஸ் கொடுத்துருவாங்க. அந்த பேரந்தசிஸ்க்கு லைக் இப்போ ஓப்பன் இருந்துச்சுன்னா அதோட க்ளோஸும் இருக்கணும். சப்போஸ் இப்போ இந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட் இருக்குன்னா இந்த ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குன்னா இதோட க்ளோஸ்டு ப்ராக்கெட்டும் அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா லைக் எல்லா ப்ராக்கெட்ஸ்க்கும் அதோட பேர் இருக்கு அப்படின்னு அப்படி இருந்துச்சுன்னா we have to return it as true. அப்படி சப்போஸ் இங்கே வந்துட்டு ஒரு எஸ்ஸில் வந்துட்டு இந்த இது இருக்கு, நெக்ஸ்ட் வந்து இந்த ஓப்பன் ப்ராக்கெட் இருக்கு, ஸோ இதோட க்ளோசிங் இருக்கு, பட் ஆனால் இதோட க்ளோசிங் நமக்கு இல்லை. அப்போ நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். பிகாஸ் இந்த கர்லி பிரேசஸோட ஓப்பனிங் இருக்கு, இது கர்லி பிரேஸோட க்ளோசிங் இருக்கு, பட் ஆனால் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த கர்வ் ப்ராக்கெட்க்கு வந்துட்டு ஓப்பன் மட்டும்தான் இருக்கு, க்ளோஸ்ட் இல்லை. ஸோ இந்த டைம் வந்துட்டு நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணோம். பிகாஸ் எல்லா பேரந்தசிஸ்க்கும் ஓப்பன் இருந்துச்சுன்னா அதோட ரெஸ்பெக்டிவ் க்ளோசிங் ப்ராக்கெட்டும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ட்ரூன்னு சொல்லி அவுட்புட் கொடுக்கணும், இல்லாட்டி ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு, இங்க வந்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அதோட ரெஸ்பெக்டிவ் பேர் இருக்கு. ஸோ ட்ரூன்னு அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்களேன், க்ளோஸ் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் இருக்கு, ஸ்கொயர் ப்ராக்கெட்லயும் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் இருக்கு, கர்லிலையும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்கு. ஸோ we have to return true. ஸோ கம்மிங் டு த தேர்ட் எக்ஸாம்பிள், இங்க என்ன இருக்கு, ஓப்பன் ப்ராக்கெட் இருக்கு, இதோட க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கா, இல்ல, அதுக்கு பதிலா நமக்கு வந்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டோட க்ளோசிங் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெண்டுத்துக்குமே அதோட ரெஸ்பெக்டிவ் பேர் இல்லை. ஸோ அப்போ நம்ம இங்க என்ன ரிட்டர்ன் பண்ணணும், ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளம், இதுதான் லாஜிக். இதை வச்சு நம்ம கோட் பண்ணி நம்ம அவுட்புட் கொண்டு வரணும். ஸோ இதுக்கு ஈஸியா நம்ம எப்படி கோட் பண்ணலாம், ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணி யோசிச்சுட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கம்மிங் டு இப்போ நம்மளோட லாஜிக் உள்ள போனா, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள் எடுத்துருக்கலாம். தேர்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு ஒரு ஆல்ஸ் ஃபர்ஸ்ட்லேருந்தே போவோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு இது இருந்துச்சுனாலோ ஆரல்ஸ் இது இருந்துச்சுனாலோ ஆர் வேற என்ன ப்ராக்கெட் இருக்கு, கர்லி ப்ராக்கெட், இது இருந்தாலோ அதை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்றேன். சும்மா ஒரு எம்டி இதுவா சும்மா ஒரு இதை வச்சு நான் ரீப்ளேஸ் பண்றேன். அப்ப ரீப்ளேஸ் பண்ணும் போது எனக்கு இப்ப எல்லா இதுலயுமே இப்ப இதுதான் கண்டிஷன், இது கண்டிஷனா இருக்கும்போது எல்லாத்தையும் நான் வந்துட்டு இப்படி ரீப்ளேஸ் பண்ணிடுறேன், ஒண்ணுமே இருக்காது. அப்ப லென் வந்துட்டு எனக்கு என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். அப்படி எனக்கு லென் ஜீரோவா இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூ வரும். இல்ல இப்ப நம்ம ட்ரூன்னு வந்துடும். சப்போஸ் இப்போ எனக்கு இந்த செகண்ட் கண்டிஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா, இந்த இதுல நான் இந்த செட்டா இருந்தா தானே நான் இதை வந்துட்டு இப்படி ரீப்ளேஸ் பண்ணும், லைக் ஒரு ஸ்பேஸோட. பட் ஆனா வந்துட்டு எனக்கு இங்க வந்துட்டு ஒன்னு தான் இருக்கு. அப்ப எனக்கு லென் வந்து 2ன்னு மாறிடும். அப்ப எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு நான் கண்டிஷன், லைக் நான் இந்த லாஜிக் வச்சு நான் ட்ரை பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி அதாவது பேரா பிராக்கெட்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரிங்ல இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட லென் வந்துட்டு ஜீரோவா இருந்துச்சுன்னா we have to return it true or else we have to return it as false. இதுதான் நம்ம கண்டிஷனா இங்க கொடுக்க போறோம். நம்ம இங்க இதுல கொடுத்து பார்ப்போமா. இப்ப நான் அதை அங்க இருக்கான்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணும், while ரிஃப்யூஸ் பண்ணிக்கலாம். while yes தான் அங்க, or yes or எஸ் அப்படி இருந்துச்சுன்னா
s dot replace s is equal to s dot replace இப்போ ஸ்கொயர் bracket comma இது and then dot replace இப்போ வந்துட்டு curly braces. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா return len of s வந்துட்டு என்னவா இருக்கணும் equal to 0வா இருக்கணும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இங்க ட்ரோன் வந்துருச்சு. இந்த இடத்துல வந்துட்டு ஓகே ஃபைன். இங்க வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு நல்லன்னு வந்திருக்கு, ஃபால்ஸ்ன்னு வராம. வை? பட் இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரூன்னு வரணும், இங்க வந்து ஃபால்ஸ்ன்னு வரணும். ஸோ இப்போ என்னாச்சு, இந்த இடத்துல மட்டும் ரிட்டர்னிங்ல இருக்கு, நம்மளுக்கு லாஜிக் கரெக்டாக இருக்கு. வயர்லெஸ் while in s or square bracket in s, ஓகே இது கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற ஒவ்வொன்றையும் நம்ம ரீப்ளேஸ் கரெக்டாக பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ரிட்டர்னிங் எப்பயுமே இந்த சைடு. சாரி ரிட்டர்னிங் சின்டாக்ஸ் எரர், சாரி. இப்போ கரெக்டாக வந்துருச்சு. ஸோ தட்ஸ் ஆல். நம்ம போட்டிருக்க லாஜிக் எல்லாமே கரெக்ட் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த எல்லாத்தோட பேராக நம்ம என்னென்ன பிரேசஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் வந்து இருக்கான்னு செக் பண்ணுறோம். சப்போஸ் அது அந்த பர்டிகுலர் பேரோட அந்த ஸ்ட்ரிங்கில் இன்புட் ஸ்ட்ரிங்கில் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம ஒரு எம்டியாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ் பண்ணிட்டு அட் த லாஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். அதாவது எப்படி ரிட்டர்ன் பண்ணுறோம், சப்போஸ் எல்லாமே பேராக இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோமா, ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு கடைசியில் லென் ஆஃப் எஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஈக்குவல் டு 0வா இருக்கணும். சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரணும். இல்லை நம்மளுக்கு பேர்டாக ஒரு பேரந்தசிஸ் அங்கே இல்லைன்னா அப்போ லென் வந்துட்டு அட் த டைம் வந்துட்டு 1ன்னு இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்ம வேலிட் பேரந்தசிஸை நம்ம இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த சொல்யூஷனை நம்ம சப்மிட் பண்ணி பார்க்கலாம். லைக் எல்லா கேஸும் நம்மளுக்கு வந்து இது பண்ணுதா, பாஸ் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, so we have completed this one and 100 test case மே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இன்னைக்கு வந்துட்டு நம்ம வேலிட் பேரந்தசிஸ் வந்து எடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஏதாச்சும் லாஜிக்கில் இல்லை சம்திங் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு சால்வ் இட் அவுட். தேங்க்யூ.